நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்த யோசனையை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர நாடாளுமன்றத்தில் வார்த்தை பிரயோகங்களை தவறாக பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அது தவிர நாடாளுமன்றத்தில் நானேன் உறங்கினேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றார். அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தல்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் வர்த்தகர் ஒருவரின் வர்த்தக நிலையத்திலே சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருந்தது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் காணி மோசடியில் ஈடுபடுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நாடாளுமன்றத்தில் முதலில் உரையாற்றுவோர்கள் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால் என்னை போன்று பின்னால் உரையாற்றுவோர்களுக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை. இது தொடர்பாக ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலே இவ்வாறு பேசுகின்ற உறுப்பினர்களின் நேரம் தொடர்பாக தொலைக்காட்சியிலே காட்சிப்படுத்தப்படும். அது தவிர அவர்களது நேரம் முடிந்ததும் ஒளிவாங்கி தானாக நிறுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஒரு திட்டத்தை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேர முகாமைத்துவம் தொடர்பாக புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கு ஆலோசித்திருப்பதாகவும் இந்த கருத்துக்கள் தொடர்பாக சபாநாயகருக்கு தெரியப்படுத்துவதாகவும் பிரதி சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். நேர பிரச்சனை என்பது நாடாளுமன்றத்தில் தற்பொழுது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சில உறுப்பினர்கள் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளுகின்றார்கள், சிலருக்கு அவர்களது நேரமே கிடைப்பதில்லை. இந்த நிலையில் தான் ஒரு யோசனை ஒன்றினை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்த நிலையில் அதற்கு பிரதி சபாநாயகர் அவர்கள் கவனத்தில் எடுப்பதாகவும் நேர முகாமைத்துவம் தொடர்பாக புதிய நடைமுறை இங்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தியாக நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழி பயன்பாடு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே சில தினங்களாக இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழி பயன்பாட்டில் அவர்கள் பேசியதாகவும் இது தொடர்பாக நாடாளுமன்ற செயலாளரின் அலுவலகத்தினால் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியமை கன்சாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற கருத்தை சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். அண்மையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலே வார்த்தை பிரயோகங்கள் அவ்வளவாக பொருத்தமானதாக இருக்கவில்லை. நாடாளுமன்றம் கேலிக்குள்ளாகின்றதா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட சிங்களத்தை சரியாக கதைக்க தெரியாமல் மம நம நம என்று இவ்வாறு பேசுகின்றார், எனவே தமிழில் பேசு செம்மறி என்று இளங்குமரன் அவர்களை கடுமையாக சாடியிருந்தார். அதற்கு பலரும் எதிர்ப்புகளையும் தெரிவித்திருந்தார்கள். பலர் அவ்வாறுதான் பேச வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இவ்வாறான ஒரு தகவலை சபாநாயகர் அவர் வெளியிட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தினால் இவ்வாறு விசாரணை நடத்தப்படும் என்று. எனவே விசாரணைகளின் முடிவில் தான் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தியாக நாடாளுமன்றத்திலே நிசாம் காரியப்பர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். நாடாளுமன்றத்திலே அவர் பேசுகின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தூங்கியிருந்தார் என்று. அது தொடர்பான ஒரு புகைப்படத்தையும் அவர் பேசுகின்ற போது காட்சிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பதிலளித்திருந்தார். நாடாளுமன்றத்திலே பாதீடு முன்வைக்கப்படுகின்ற போதுதான் அவர் தூங்கியிருந்தார். அது தொடர்பான செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. சிங்கள ஊடகங்களிடம் கேள்வி எழுப்பிய போது நான் வெளிநாட்டில் இருந்து வந்தேன், அந்த கலைப்பிலே நான் தூங்கிவிட்டேன் என்பது போன்றுதான் அவர் பதிலளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் இது தொடர்பாக இன்றைய தினம் பதிலளிக்கின்ற போது தெரிவித்த விடயம், நான் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான அந்த பாதுகாப்பு தொடர்பான புத்தகத்தை நான் முழுமையாக வாசித்தேன், எனக்கு அந்த புத்தகத்தில் இருக்கின்ற முழுமையான விடயங்களும் தெரியும், அதிலே வடக்கு மாகாண மக்களுக்கென்று எதுவுமே இல்லை, அதனால் நானே நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று தூங்கினேன் என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். எனவே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்திலே 2026 ஆண்டுக்கான பாதுகாப்பை
முன்வைத்து உரையாற்றியிருந்தார். அதிலே பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வடக்கு மாகாணத்துக்கு வந்து பிரத்யேகமாக பெரிய அளவில் எந்த திட்டமுமே இல்லை. கடந்த வருடம் முன்வைத்த பாதிட்டு இருந்த விடயங்கள் கூட இந்த முறை இல்லை. இதனை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கூறியிருக்கின்றார், மற்றவர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையைத்தான் அவர் இவ்வாறான ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவரின் வர்த்தக நிலையத்தில் போலீசார் மற்றும் அதிரடி படையினர் அதிரடி சோதனை நடவடிக்கையினை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தனர். அது தொடர்பான செய்திகள், காணொலிகள் ஊடகங்களிலே வெளியாகியிருந்தது. அனைவருக்குமே தெரியும், சட்டவிரோதமான சொத்து குவிப்பு தொடர்பாக யாழ்ப்பாணத்திலே சிறப்பு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டது. ஒருவரது தொலைபேசி இலக்கத்திற்கு இன்னொரு நபரிடமிருந்து கைத்துப்பாக்கி புகைப்படம் அனுப்பப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இவ்வாறு இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியிலே ஆனைப்பந்தி பகுதியிலே அமைந்திருக்கின்ற வாகன விற்பனை நிலையம் ஒன்றில் தான் இவ்வாறு நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் அனுமதியை பெற்று இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறுபட்ட நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. பலர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பது அனைவருமே அறிந்த விடயம். எனவே இந்த விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்திலே போலீசார் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது மக்கள் மத்தியிலே பாராட்டை பெற்றிருக்கின்றது. இதேவேளை காணி மோசடி தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக பலர் கைது செய்யப்படுகின்றார்கள். அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இளங்குமரன் அவர்கள் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்திலே ஒரு பதிவை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், யாழ்ப்பாணத்தில் காணி மோசடி அதிகரிப்பு, விரைவில் கடும் நடவடிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பகுதிகளில் சமீப காலங்களில் காணி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பல இடங்களில் பொதுமக்களின் சொத்துக்கள் மற்றும் அரச காணிகள் தொடர்பாக தவறான ஆவணங்கள், போலி உரிமைகள் உள்ளிட்ட மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் விரைவில் கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடியில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களின் சொத்து பாதுகாப்பு எமது முன்னுரிமை. யாராக இருந்தாலும் தவறை செய்திருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டி இருக்கும். இனி யாழ்ப்பாணத்தில் காணி மோசடிக்கு இடமில்லை, நீதியும் வெளிப்பாடும் நிலைநிறுத்தப்படும் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்திலே இவ்வாறு ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். எனவே யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு தற்பொழுது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.